அண்மைச் செய்தி. தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தாவேக எம்எல்ஏ கருப்பையா நியமனம் என அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்காலிக சபாநாயகராக கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், விவரம். தற்காலிக சபாநாயகராக கருப்பையா நியமிக்கப்பட்டிருக்கிறார். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தால் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா இதற்கு முன்னதாகவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருக்கு அனுபவம் இருக்கிறது. இதற்கு முன்னதாக சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் தான் சட்டமன்றத்துடைய சபாநாயகராக இருக்க முடியும் என்ற ஒரு மரபு இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் அவர் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நாளை காலை 9:30 மணி அளவில் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை மைய மண்டபத்தில் நாளை காலை புதியதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை பதவியேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகரான கருப்பையா அவர்கள் அனைவருக்குமே 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எம்எல்ஏக்களாக அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அவர்கள் பதவியேற்பார்கள். அதன் பிறகாக நாளை மறுநாள் 12ஆம் தேதி சபாநாயகர் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல துணை சபாநாயகர் தேர்வும் நடைபெற இருக்கிறது. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு முடிந்ததற்கு பிறகாக 12ஆம் தேதியே அல்லது 13ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிறகாக ஃப்ளோர் டெஸ்ட் என சொல்லக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு எத்தனை எம்எல்ஏக்களுக்கான நம்பிக்கை இருக்கிறது, எத்தனை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று பார்ப்பதற்காக ஃப்ளோர் டெஸ்ட் நடைபெறும். சட்டப்பேரவையில் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் தான் மிக முக்கியமானது. அதாவது ஒவ்வொரு டிவிஷனாக அந்த ஃப்ளோர் டெஸ்ட் என்பது நடைபெறும். அதில் முதலமைச்சருக்கு பின்புறத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் முதல் டிவிஷன், அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பென்சில் இருப்பவர்கள் முழுமையாக 2வது டிவிஷன், அதற்கு அடுத்தபடியாக இருப்பவர்கள் 3வது டிவிஷன், அதற்கு எதிர்ப்புற இருப்பவர்கள் எதிர்கட்சியினர் இருப்பார்கள். எதிர்கட்சிகள் 3 டிவிஷன் இருக்கும். ஒட்டுமொத்தமாக 6 டிவிஷன்களில் சட்டப்பேரவை மைய மண்டபம் இருக்கும். ஒவ்வொரு டிவிஷனாக எழுந்து நிற்ப யார் வாக்களிக்கிறார்களோ அவர்கள் எழுந்து நிற்பார்கள். அதன் பிறகாக எழுந்து நின்று வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கையை சட்டப்பேரவையுடைய செயலாளர் சீனிவாசன் எண்ணுவார். அதன் பிறகாக ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு டிவிஷனாக நிறைவடைந்ததுக்கு பிறகாக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பது குறித்தான தகவலை சட்டப்பேரவை செயலாளர் சபாநாயகரிடம் தெரிவிப்பார். அதன் பிறகாக சபாநாயகர் அதனை அறிவிப்பாக வெளியிடுவார். ஒரு ஆட்சி நடைபெறுவதற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு போதுமானது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய்க்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது. அந்த ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்துதான் ஆட்சி அமைத்திருக்கிறார். ஆகவே 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் சட்டப்பேரவை மைய மண்டபத்திற்குள்ளாக. ஆகவே இந்த ஆட்சி தொடர்வது என்பது உறுதியாகி இருக்கிறது. ஆனால் இருந்த போதிலும் சட்டத்தின் அடிப்படையில், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றால், பெரும்பான்மையாக ஒரு கட்சி வெற்றி பெற்றிருந்தால் பரவாயில்லை. ஆனால் கூட்டணி கட்சியுடைய ஆட்சி நடைபெறுவதால் இதை ஃப்ளோர் டெஸ்டில் நிரூபிக்க வேண்டியது என்பது மரபு, சட்ட விதி. அதன் காரணமாக இந்த சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட் நடைபெறுகிறது. அந்த ஃப்ளோர் டெஸ்டில் மீண்டும் இதே ஆட்சி வருமா என்பதை அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்ய இருக்கிறார்கள். இருந்த போதிலும் 120 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருப்பதால் ஆட்சி தொடர்வதற்கான 99.99% வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதில் எந்த விதமான மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே தற்காலிக சபாநாயகர் கருப்பையா நாளை காலை 9:30 மணி அளவில் 233 சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் நாளை பதவியேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சட்டப்பேரவையில் நடைபெற்றிருக்கிறது. நாளை காலை 9:30 மணி அளவில் பதவி பிரமாணம் பதவியேற்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.